ஆண்டவர் சொன்னார், தீர்க்கதரிசியை பார்த்து, நீ குயவன் வீட்டுக்கு செல், குயவன் மண்பாண்டம் வணைந்து கொண்டிருக்கிறதை நீ பார் என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, அவன் வணைந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த கையிலே அந்த மண்பாண்டம் கெட்டு போயிற்று. அருமையான மகனே மகளை, கர்த்தருடைய சித்தத்திற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து வாழ்கிறீர்களா? இல்லாவிட்டால் இந்த களிமண்ணை போல என் இஷ்டத்திற்கு தான் நான் இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களிலே உங்களை விட்டு கொடுக்காதபடிக்கு உங்கள் இஷ்டம் போல ஜெபிக்கிறீர்களா? குயவன் கையிலே களிமண்ணை போல ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் உங்களை தன்னுடைய இஷ்டம் போல வணைந்து உங்கள் வாழ்க்கையிலே உங்களை உயர்த்துவார். உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உன் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குவே என்னை உருவாக்குவே